இங்க அனீஸ் ஒரு பக்கம் டைரக்டா சேரனை தேடி இந்த ஹோட்டலுக்கே வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம அவங்க வீட்டோட நிலைமையை பத்தி சேரன் கிட்ட எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியா நீங்க நினைக்கிறது நடக்காது பையா. எங்க அம்மா அப்பா நீங்க பேசுறதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் இங்க சோழனும் நிலாவும் சேர்ந்து அனீஸை பேசி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட நாங்க பேசி பார்க்குறோம், நாங்க பேசி அவங்க அதுக்கப்புறம் ஒத்து வரல அப்படின்னா நம்ம வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தோட தான் வீட்டுக்கு போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அனீஸும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரதெல்லாம் ஓகே தான், ஆனால் என் அம்மா அப்பா கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட சேரனும் பரவாயில்ல அனீஸு விடு பார்த்துக்கலாம், அவங்க மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை சந்தா, சந்தாக்காக நான் எல்லா விஷயத்தையும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க டைரக்டாக கிளம்பி சந்தாவோட ஊரை பார்த்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ போயிட்டு இருக்க வழியில் சோழனும் இந்த மாதிரி அன்னைக்கு நம்ம ஊருக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தார்ல உங்களோட முறமாம, அவர் இப்போ அங்கே இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அனீஸும் இல்லை அவர் இப்போ இங்கே இல்லை, சொல்லப்போனால் அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ட்ரீட்மெண்ட்காக வெளியூர் போயிருக்காரு, அதனால தான் நான் உங்களை எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன், அவர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன், ஏன்னா அவர் ரொம்பவே ஆக்ரோஷமானவர், ரொம்ப கோவப்பட்டு ஏதாவது வில்லங்கம் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி அனீஸ் அவரை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக சேரன் சோழன் இன்னொரு பக்கம் நம்ம நிலான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் டைரெக்டாக சந்தாவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே போகும்போதே இங்கே அனீஸ் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இதுதான் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சேரன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சேரனும் அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட அவங்க கவனிக்காம அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் சேரன் இந்த ஊருக்கு வந்ததே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்களும் இவர் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காரு, இங்கே வரதுனால என்ன மாற்றம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அனீஸோட அப்பா கேட்குறாங்க. இப்படி ஒரு பேச ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த இடத்துக்கு சந்தா வராங்க. சந்தாவும் சேரனை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ சேரனும் டக்குன்னு எந்திரிச்சு நின்று சந்தா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சந்தாவும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க சந்தாவோட அம்மாவும் சந்தாவை சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போ, எதுக்காக வெளியில் வந்த, சொல்லப்போனால் நாங்கள் சொல்லாமல் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உள்ளே போய் உட்காருப்போ அப்படின்ற மாதிரி சந்தாவை வழுக்கட்டாயமாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சேரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சந்தா என்னால் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் அவர் தான் மனசுக்குள்ளே உணர்ந்து இந்த பக்கம் சந்தாவை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போது அனீஸோட அப்பா தான் இங்கே பாருங்க, நீங்கள் இங்கே வந்து எதுவுமே மாற போகிறது கிடையாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் இங்கே வந்தால் மட்டும் சந்தாவை உங்கள் கூட நாங்கள் அனுப்பி வச்சிருவோம்னு நினைக்கிறீங்களா, அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சேரனும் இங்கே பாருங்கள், நானும் சந்தாவும் உயிருக்கு உயிரை லவ் பண்ணுறோம், சொல்லப்போனால் நான் சந்தாவோட வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் சந்தாவை கல்யாணம் பண்ணுற லெவலுக்கு போயிட்டேன், ஆனால் சந்தாவோட முறமாவன் தான் குறுக்க வந்து எல்லாத்தையும் தடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு, நீங்கள் தயவு செஞ்சு சந்தாவை என் கூட அனுப்பி வைங்க, நான் நல்லபடியாக அவளை பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சந்தாவோட அப்பாவும் எங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி பத்திரமா பார்த்துக்க முடியும், சொல்லப்போனால் உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கா, பெரிய பணக்காரங்களா நீங்கள், உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அனீஸ் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொல்லியிருக்கான், அவன் பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் குடும்பம் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், என்னோட பொண்ணை கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க முடியாது, பணம் சொத்து பத்து இருந்தால் மட்டும்தான் என் பொண்ணு எப்போவுமே வந்து நிம்மதியாக இருப்பா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட சேரனும் இங்கே பாருங்கள், சந்தா கண்டிப்பாக என் வீட்டில் ரொம்ப நிம்மதியாக இருப்பா, நான் அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன், எனக்குன்னு சொந்தமாக வீடு இருக்குது, அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் குடும்பமாக ஒன்றா இருக்கோம், அதுவும் இல்லாமல் என் தம்பிக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி அவன் ஒய்ஃப் கூட இருக்காங்க, அதே மாதிரி எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா நானும் என் மனைவியோடு இருக்க போகிறேன், எங்கள் வீடே ரொம்ப பெரிய வீடு தான், அதுவும் இல்லாமல் அது சென்னை சென்ட்ரலில் இருக்குது அப்படின்ற மாதிரி கரெக்டாக எல்லா விஷயத்தையும் தெளிவாக இங்கே நம்ம சேரன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சந்தாவோட அப்பாவும் ரொம்ப நக்கலாக சிரிக்கிறாங்க. என்னப்பா கொஞ்சம் கூட விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, வீடு இருந்தால் உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது சொல்லு, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, அனீஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கான் நீ அவன் கூட தான் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்க, உன் கொத்தனார் வேலை நம்பி என் பொண்ணை எப்படிப்பா நான் கொடுக்க முடியும், நீ ஏதாவது பெரிய வேலை பார்க்கணும், இல்லை கிட்டத்தட்ட மாதம் மட்டும் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரியான வேலை பார்த்தா கூட என் பொண்ணை உனக்கு நான் கொடுக்க யோசிப்பேன், சரி பரவாயில்ல நல்லா சம்பாதிக்கிற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுப்பேன், நீயே வந்து 20,000 25,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு என் பொண்ணை கொடுத்தா என் பொண்ணை எப்படி நீ நல்லா வச்சு பார்த்துக்குவேன், ஃப்யூச்சரில் எங்களோட கையை எதிர்பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு உடனே பக்கத்தில் இருக்க சோழனும் இங்கே பாருங்கள், நாங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லபடியாக உழைச்சிட்டு இருக்கோம், உங்கள் பொண்ணை கவலைப்படாமல் நாங்கள் காப்பாற்றிடுவோம், அதனால் தயவு செஞ்சு சந்தாவை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவர் இன்னுமே முரட்டுத்தனமாக அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, சந்தாவோட முறமாவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, முதல்ல சொல்லப்போனால் அந்த நபர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்கள் ஊர்லேயே அவருக்கு பயங்கர மதிப்பு மரியாதை இருக்குது, அதுவும் இல்லாமல் அவருக்கு சொந்தமாக மில் இருக்குது, சொத்து பத்து இருக்குது, நிறைய வயக்காடு வச்சுருக்காங்க, அதுவும் போர் போட்டு இந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஊரில் நீங்கள் வந்திருப்பீங்களே என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது எங்கேயாவது விவசாய நிலம் இருந்துச்சா, விவசாய நிலம் இருந்தாலும் அந்த நிலத்தை
காலத்துல விவசாயம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா யாருமே இந்த ஊர்ல போர் போட்டு விவசாயம் பண்ற அளவுக்கு வசதி கிடையாது. ஆனா சந்தாவோட முறமாம அந்த அளவுக்கு தெளிவா விவசாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லப்போனா அவரு தன்னோட சொத்து பத்தை வளர்க்கறதுலயும் தன் குடும்பத்தை பெருசுபடுத்துறதுலயும் ரொம்பவே தெளிவா இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். உங்களை நம்பிலாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒருத்தான விஷயம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சேரனையும் சோழனையும் அவமானப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. அப்ப சந்தாவும் இங்க மறுபடியும் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. தான் அப்பா இப்படி சேரனை அவமானப்படுத்துறத நினைச்சு. அப்ப சோழன் தான் இங்க பாருங்க, உங்களுக்கு நாங்க இந்த மாதிரி வெல்த்தியான ஆள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. அந்த 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பணத்தையும் இன்னொரு பக்கம் 30 சவரன் நகையையும் எங்க அண்ணன் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். அப்படி உங்ககிட்ட எங்க அண்ணன் கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்க சந்தாவை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? சொல்லப்போனா எங்க அண்ணனுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு விருப்பமா அப்படின்ற மாதிரி சோழன் ஒரே போடுறாரு. அப்ப இதை கேட்ட நிலாவும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. சோழன் என்ன பண்றீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பதறாங்க. அப்ப சோழன் நிலாவை பார்த்து, நிலா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சந்தாவோட அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்ப அவரும் திருன்னு முழிச்சுக்கிட்டு சந்தாவோட அம்மாவை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சந்தாவோட அம்மாவும் அவங்க அப்பாவை உள்ள தனியா கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரும் உள்ள கிளம்பி போறாரு. இப்படி அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் சந்தாவோட அம்மா அவங்க அப்பா கிட்ட, இங்க பாருங்க, அந்த பையன் பேசுறத பார்த்தா உண்மையாலுமே அவங்களும் பெரிய குடும்பமா இருக்கும் போல இருக்கு. சொல்லப்போனா சந்தாவோட முறமாம நம்மளை மதிக்க மாட்டான், நம்மளுக்கு எப்பவுமே மரியாதை கொடுத்து பேச மாட்டான். அதுவும் இல்லாம அவன் ரொம்ப மோசமானவனும் கூட. நம்ம பொண்ணை அவனுக்கு கொடுக்கறதே நம்ம பயந்து தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா வெளியில தான் நம்ம சொத்து பத்துக்காகவும் நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது நடந்தா நம்ம பொண்ணு கஷ்டப்படுறது உறுதி. அதுவும் இல்லாம சந்தாவோட முறமாம ஏற்கனவே நிறைய பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருக்கான். அப்படிப்பட்ட கேவலமானவனுக்கு என் பொண்ணை கொடுக்கறத விட இந்த பையன் சொன்ன மாதிரி 6 மாசத்துக்குள்ள அவன் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டான் அப்படின்னா சந்தாவை அவனுக்கே கொடுத்துடலாமே. ஒரு 6 மாசம் மட்டும் தானே நம்ம கல்யாணத்தை தள்ளி போட போறோம், அதை மட்டும் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சந்தாவோட அப்பா கிட்ட அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ இதை கேட்டு அவரும், இங்க பாருடி, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அது அவ்வளோ ஈஸியாக அவன் ஏத்துக்க மாட்டான். சரி விடு, நீ சொன்னதுக்காக நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடுத்ததா வேகமா வெளியில வராரு. வரும்போதே சிரிச்சுக்கிட்டே தான் வராரு. சிரிச்சுக்கிட்டே நம்ம சேரன் கிட்ட உட்காந்து, இங்க பாருங்க சேரன், உங்க தம்பி சொன்ன மாதிரி நீங்க 6 மாசத்துக்குள்ள இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 25 லட்சம் ரூபா பணமும் அதுக்கப்புறம் 30 சவரன் நகையும் கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி காட்டுங்க. அதை நீங்க காட்டிட்டாலே போதும், என் பொண்ணை உங்ககிட்டே நான் கூட அனுப்பி வச்சிடுறேன். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் சேரனுக்கு கை கொடுக்குறாங்க. இங்க சேரனும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவர் பாட்டில் திணற ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்படி சோழன் இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டை தனக்கு வைப்பான்னு சொல்லி அவரே யோசிச்சு பார்க்கல. இப்படி யோசனை இல்லாம சோழன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட இங்க சேரனும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ கிளம்பும் போது கூட சந்தா, நீங்க பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க, சீக்கிரம் என்னை இந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சந்தா ஒரு பக்கம் சேரன்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு சேரனும், கவலைப்படாத சந்தா, கூடி சீக்கிரம் நான் வந்துடுறேன், வந்து உன்னை கண்டிப்பாக நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க ஒரு பக்கம் வாக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இப்படி கார்ல ஏறினதுக்கு அப்புறம் நிலா ரொம்ப கோபத்தோட, என்ன சோழன் பண்ணி வச்சிருக்கீங்க, அவ்வளோ பெரிய விஷயத்த நம்மளால எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சோழனும், நிலா அந்த விஷயத்தை நம்ம பண்ண போறோம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி இங்க பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாரு. என்னன்னா சோழன் 6 மாசம் டைம் வாங்குறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாரு. ஆனா இது தெரியாம சந்தாவோட அப்பா தான் இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு ஒத்துட்டு இருப்பாங்க. அப்போ இதை கேட்டு இந்த பக்கம் சேரனுக்கும் சரி நிலாவுக்கும் செம்ம ஷாக்கு. இன்னொரு பக்கம் சோழன் தான் ரொம்ப கெத்தா சிரிச்சுக்கிட்டே தான் நினைச்சது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா வீட்டை பார்த்து வந்துட்டு இருக்காரு. சொல்லப்போனா இவங்க நினைக்கிற விஷயத்தினால சந்தாவை இவங்க கூட கொண்டு வர முடியுமா? 6 மாசத்துக்குள்ள ஏதாவது பிளானை பண்ணி சந்தாவை இந்த ஊருக்கு கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்களில் நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் guys.